பேதுரு அங்கே தான் இடறினான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படித்தானே இந்த சீயோன் சபையில் சொல்றல, ஏண்டா இந்த பாஸ்டர் ஜெபிக்க மாட்டார், வெளிநாட்டுக்கு போறாக்களுக்கு உண்மையா நான் ஜெபிக்க மாட்டேன், என்கிட்ட வந்துட வேணாம், குமரன் இருக்கிறா அவர்கிட்ட போங்க. ஏண்டா அப்படியான ஒரு இருதயம் எனக்கு தரல. நான் உங்களுக்கு ஜெபிச்சாலும் நான் வாயால் ஏதோ ஒன்று நீங்கள் கேட்பீங்க, இந்த மனசால வேற ஒன்று மேலே போகும். இவனை அடிக்கடி வெளிக்கந்தலை வச்சே திருப்பி விடுங்க ஆண்டவரையாண்டு. நாங்கள் போகிறேன்டா வெளிநாட்டுக்கு, நாங்கள் எப்பயே போயிருக்கலாம். எனக்கு சொந்தம் பந்தம் எங்கள் மட்டக்களப்பில் கிடையாது, மிஷலுக்கு கிடையாது. ஏன்னா கொழுப்பா இங்கே இருக்கு, எங்களுக்கு என்ன வளவு இருக்கா, எங்களுக்கு என்ன வீடு இருக்கா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு? எங்களை இங்கே பிடிச்சிருக்கிறது நீங்களும் இல்லை, அதை கேளுங்க, நீங்களும் இல்லை. என்னை அழைத்த கர்த்தர் அவ சொன்னா நீ இங்கே ரெண்டு, அது ஒன்று தான் எங்களை விட்டுட்டு பாடுபட கண்ணீர் வேர்வை. No, no brother, it's very தூசி. இயேசு உனக்காக வெறும் மேலோட எங்களுக்கு காட்டுறதுக்கு தான் ஏதோ ஒரு துணியை அவருக்கு முன்னால் கட்டினாங்க. ஆனால் இயேசு அந்த எருசலேம் நகரத்தில் இருந்து அந்த கல்வாரியிலே அவரை கொண்டு போகும் வரைக்கும் நிர்வாணமாய்த்தான் அவரை கொண்டு போனார்கள். சரித்திரம் சொல்லுகிறது. அவர் உனக்காக அவமானப்படுத்தப்பட்டார், அவர் எனக்காக அவமானப்படுத்தப்பட்டார், அவர் எனக்காக அந்த அக்கினி அந்த வெயிலிலே அந்த அகோரத்தை அவர் சுமந்தார். அந்த தெருக்களின் புழுதி எல்லாம் அவர் மேலே வந்தது. கல்லால் எறிந்தார்கள், காரி துப்பினார்கள். யாருக்காக? நீ நீதிமான் ஆக வேண்டும் என்பதற்காக. இப்ப என்ன சொல்றார்? இந்த பாதையிலே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நீ போ. எத்தனையோ ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறியாமல் பாதாளத்துக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறாங்க. உன்னை நான் அழைத்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக? என் சத்தியத்தை எடுத்து சொல்ல. நீ ஓடி தப்புறதுக்கு இல்லை. அப்ப பாஸ்டர் நாங்க எங்கேயும் போயிட்டு ஊழியம் செய்யலாம் தானே பாஸ்டர்? நோ, அப்படி செய்ய இயலாம். அங்கதான் இருக்கு. தேவன் உன்னை எங்கே அழைத்தாரோ அங்கிருந்து செய்யற ஊழியம் தான் அங்க பலன் அளிக்கும். தேவன் உன்னை அழைக்காத இடத்துல இருந்து நீ ஊழியம் செய்றியா? வறட்சி. நான் சொல்றத சிவப்பு பெண் இல்லை, பச்சை பெண் இல்லை, கருப்பு பெண் இல்லை, என்ன இரும்ப ஆணிய சூடு காட்டி கையில எழுதி வச்சு பாருங்க, நடக்குமா இல்லையாண்டு. சரியா? எத்தனையோ வல்லமையாய் தேவனுக்காக பல வருடங்கள் தியாகமாய் இந்த பட்டணத்திலே ஊழியம் செய்த அநேக ஊழியர்கள் 90ஆம் ஆண்டு கலவரத்திலே அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனார்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், 90ஆம் ஆண்டு போனார்கள். இன்றைக்கு 2012ஆம் ஆண்டு எங்களை ஊழியத்துக்கு வழிநடத்தினவர்கள் அவர்கள்தான். நாங்கள் பிரசங்கிக்கிறது, நாங்கள் ஜெபிக்கிறது, நாங்கள் வழி நடத்துகிறது எல்லாமே அவரிடத்தில் இருந்துதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய ஊழியம் எவ்வளவோ மேன்மையா இருந்திருக்க வேணும். ஆனா சபையில் இருக்கிற விசுவாசி எத்தனை பேர் தெரியுமா? 35, சிலருக்கு 17, சிலருடைய சபைகளில் 12. நீ நினைக்கலாம் எங்க இருந்து ஊழியம் செய்யலாண்டு. செஞ்சு பார். இல்ல பிரதர், ரெடிமேட் சர்ச் 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்களாம். எஸ், போ. பரலோகத்திலே உன் கணக்குல 0. ஏன் தெரியுமா? நான் உன்னை அழைச்சது இந்த தோட்டத்திலிருந்து வேலை செய்ய, அந்த தோட்டத்திலிருந்து வேலை செய்ய நான் இன்னொருவனை அழைத்திருக்கிறேன். எந்த தோட்டத்திலிருந்து வேலை செய்ய நான் உன்னை அழைச்சேன், உனக்கு வேலை செய்யலாதா? நான் உன்னை விட மாட்டேன். I will challenge you today. உங்களால முடியுமானால் தேவனை விட்டு ஓடி பாருங்க. யார் முந்தி ஓடுவார் என்று நாங்க பார்ப்போம். ஆகவே இரண்டாவது, பாடுகளை இல்லை என்றால்
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் முக்கியத்துவத்தை, பாடுகளின் முக்கியத்துவத்தை அவன் அறியாதிருந்ததினால் அவன் மறுதலித்தான். இன்றைக்கு உங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே சர்ச்சுக்கு வராம இருக்கிறீங்க? உங்கள் எத்தனை பேர் ஒரு வியாதி வந்து உங்களோட குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே சர்ச்சுக்கு வராம இருக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சர்ச் போனனே, ஆண்டவர் போனனே, உபவாசம் போனனே, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனே, என்ன பிரயோசனம்? ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார். ஓ, கவனமாய் கேளுங்கள். என்னத்துக்காக நீ ஆண்டவரை பின்பற்றுகிறாய்? நன்மையை பெற்ற நாம் தீமையானவர்க்க கூடாதா? நோ பிரதர், எங்கட பைபிள்ல அது இல்லை. நீ இதை புரிஞ்சு கொண்டாலும் சரி, நீ இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இதை உதறித்தாலும் சரி, என் வேதம் மாறாது, கர்த்தருடைய வழிகள் மாறாது. அவர் சொன்னார், நேற்றும் இன்றும் என்றும். அன்றைக்கு நோவாவோட, ஏனோக்கோட, ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யோசேப்போட, மோசையோட, யோசுவாவோட, தாவீதோட, தானியேலோட, எரேமியாவோட, ஏசாயாவோட, எசேக்கியேலோட எப்படி நான் நடந்தேனோ அப்படித்தான் உன்னோட நான் நடப்பேன். அதான் இந்த வழி. ஆமென். இந்த வசனம் வெட்டொண்டு துண்டு ரெண்டு. இந்த சமாளிச்சு போறது கிடையாது, வாய்ப்பில்லை. அது இல்லை, அது கிடையாது. நீங்க உங்களுக்கு இஷ்டமானபடி வேதத்தை மாற்றையும் மேலாது. சரியா? அதெல்லாம் வடிவா எடுத்து வைங்க மனசுல. உங்களுக்கு இஷ்டமானபடி, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க மொழிபெயர்க்க இயலாது. You cannot interpret the word of God according to your fancies. உன்னை சூட் பண்ற விதமா, உண்ட மனசுக்கு இதமா, உன்னுடைய திட்டங்களுக்கு நிறைவேற்றுகிறதுக்கு ஏதுவாக வேத வசனத்தை புரட்டேலாது. நீ வேத வசனத்தை வெளிப்படுத்தும். The scriptures should interpret the scripture. நான் ஒரு காரியத்தை சொன்னா அது வேதத்தில் இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில் நடந்திருக்கணும். மூன்றாவது மத்தேயு 26:36 Peter failed because he had a willing spirit but a weak flesh. உற்சாகமுள்ள ஒரு ஆவி இருந்தது, ஆனால் அவன் இடற காரணம் பலவீனமான ஒரு மாம்சம். இயேசுவாமி சொன்னார், பேதுரு 12 பேர் இருக்கிறாங்க, ஒருவன் அதில் காட்டி கொடுக்குறான், ஒருவன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான், 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேர்ல 3 பேர் இயேசுவாமி நெருங்கி பழகின, பேதுரு, யாக்கோபு, யோவான். மற்ற 11 பேர் இருக்கத்தக்கதான் இந்த 11 பேர்ல இந்த 3 பேரை மாத்திரம் அவர் தனக்கிட்ட கொண்டு போய் அவர் வியாகுலப்பட தொடங்கினார். என்ன நேரம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிற கடைசி காரியம் இதுதான். மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கிற நேரம் வரப்போகுது. தட்ஸ் இட். இன்றைக்கு தான் நீங்க கடைசியா என்ன பார்க்க போறீங்க. நான் படபோற வேதனை, துன்பம் எல்லாம் என்ன போட்டு உடைக்குது. மரணத்துக்கு ஏதுவாக நாம் துக்கம் கொண்டாடுகிறேன். என்ன ஜெபத்துல தாங்குவீங்களா என்று கேட்டார். இவங்க சொன்னாங்க எஸ். அந்த 3 பேரையும் தனக்கு கிட்ட வச்சுட்டு அவர் கொஞ்சம் அங்காள போய் முழங்கால் படிக்கிட்டு கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். அவரால் தாங்க முடியல. அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும்? யாருக்கு தான் விளங்கும்? அவர் திரும்ப வருகிறார். வந்து பார்த்தா 3 பேரும் கொரட்டை விட்டு நிற்கிறார். அப்பொழுது சொல்றாடே, நான் உங்களை நம்பி நான் ஒரு காரியத்தை கேட்டுட்டு போனேன். நான் என்னத்தை கேட்டேன்? பணத்தை கேட்டேனா? நான் உண்ட ஜெபத்தை மாத்திரம் தானே கேட்டேன். ஒரு மனத்தியாலம் எனக்காக என்ன சின்ன ஜெபத்துல தாங்கி ஜெபி என்று தானே கேட்டேன். அதுக்குள்ள நீ நித்திர கொண்டியப்பா. அப்பொழுதுதான் இயேசு சுவாமி சொல்லுகிறார், பேதுரு,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான். எனக்கு தெரியும் உன் ஆவியில நீ பரிசுத்தமா வாழ விரும்புகிறா. உன் ஆவியில அநேக நேரம் ஜெபத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறா. உன்னுடைய ஆவியில வேதத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறா. உன்னுடைய ஆவியில மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறா. உன்னுடைய ஆவியில கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை தொடக்க நீ வாஞ்சிக்கிறது அறிவேன். உன்னுடைய ஆவியில ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதை காண்கிறேன். ஆனால் உன்னோட மாம்சம் விடுதில்லை. உன்னோட மாம்சம் விடுதில்லை. ஜெபிக்க போன உடனே நித்திரை வருது. ஜெபிக்க போன உடனே பல விதமான எண்ணங்கள் வருது. ஜெபிக்க போன உடனே களைப்பு வருது. ஜெபிக்க போன உடனே யாரோ எல்லாம் வராங்க. என்ன செய்வது? அவ சொன்னார் பேதுருவை பார்த்து, பரவாயில்ல பேதுரு, இப்ப சரி. உடனே யூதாஸ் காரியத்து வந்தான், முத்தமிட்டான், காட்டி கொடுத்தான். அதோட ஆட்டம் க்ளோஸ். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஜெபத்துல நித்திர தூங்கி விழுந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்க சொல்லலாம், எத்தனையோ வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்து நீங்க எத்தனையோ வருஷம், இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க ஜெபிக்காதவனா தான் இருக்கிறீங்க. வாயை திறந்து ஜெபிக்கிறல்ல. போகட்டுமே, அவ்வளோ போகட்டுமே. அவர் இன்றைக்கு கேட்கிறார், ஜெபிப்பியா? உன்னால ஜெபிக்க முடியுமா? இந்த ஜெபத்தில் இந்த ஊழியத்தை தாங்குவியா? உங்களுக்கு தெரியுமா இது ஆண்டவருடைய ஊழியம்? உங்களுக்கு தெரியுமா நாங்க செய்யற ஊழியம் என்ன ஊழியம்? அவர் செய்து விட்டு சொன்னார், இப்ப நான் அப்பாட்ட போறேன், இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதைத்தான் நாங்க செய்யறோம். அவர் என்னத்தை நமக்கு செய்ய சொன்னாரோ அதைத்தான் நாங்க செய்யறோம். இந்த ஊழியத்தை ஜெபத்தால் உங்களால தாங்க முடியுமா? இந்த ஊழியத்தை உங்களோட சரீர பலத்தினால உங்களை தாங்க முடியுமா? ஆவி உற்சாகம். நீ கணக்கு வச்சு சொல்றது, அது செய்வோம் பிரதர், இது செய்வோம் பிரதர், எடுப்போம் பிரதர், உடைப்போம் பிரதர். எஸ், அத கிரியையில காட்டணுமே, நம்ம ஜெபிக்கணுமே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50, 51, 52 வசனங்கள் கவனமா கேளுங்க. முதலாவது விசுவாசத்திலே இடறினான். இரண்டாவது சிலுவையின் முக்கியத்துவத்தை அறியாதவனால் இடறினான். மூன்றாவது அவனுடைய மாம்சம் பலவீனமாய் இருந்ததினால் இடறினான். நான்காவது இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். யாரை பார்த்து சிநேகிதன் என்று சொல்லுகிறார்? யூதாஸ் காரியோத்து. அப்ப யூதாஸ் காரியோத்து என்ன செய்கிறான்? இந்த நேரத்திலே முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான் இயேசு சுவாமியை. அப்ப தன்னை காட்டி கொடுக்கிறவனை இயேசு எப்படி தெரியுமா அழைக்கிறார்? மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே. நமக்கு தீமை செய்ய வருகிறவன நாங்க என்னென்னலாம் சொல்லி பேசுறோம். ஆனா இயேசுவை பாருங்க, அவர் தன்னை காட்டி கொடுக்க போறவனை பார்த்து சொல்றார், என் நண்பனே, மை ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே. என்னத்துக்காய் வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன், அவன் பேதுரு, கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதரை விட்டுறான். பேதுரு என்ன தெரியுமா செய்தான்? யூதாஸ் கொஞ்சுறான். பிரதான ஆசாரியனுடைய சேவர்கள் பொல்லு தடி பட்டயங்களோட வந்து இயேசு மேல கையை போட்டு அவரை பிடிச்சு ஷேர்ட் போட்டு இழுக்கிற நேரத்தில் பேதுரு கிட்டே தானே இருந்தான். அவன் தன்னுடைய உள் சட்டையிலே ஒரு பட்டை கத்தியை, கிறிஸ் கத்தி அவன் வைத்திருந்தான். நான் சொன்னேன் முன்ன அவன் ஒரு தீவிரவாதி என்று. ஏன்னா இயேசுவுக்கு அது வரைக்கும் அவன் தெரியாது, அவனுக்குள்ள இருந்தது எல்லாம் தெரியும். எடுத்தான், வெட்டனா ஒரு வெட்டு, இந்த காது
பிரதான ஆசாரனுடைய ஒரு வேலைக்காரன் காது அப்படியே டவுன்னு கீழே விழுந்துட்டு, அவன் குத்துற நேரம் இவன் என்னவோ செய்து இப்படி சரிஞ்சிருப்பான், அந்த கத்தி அவன் காதை வெட்டி கொண்டு போய் காது கீழே விழுந்துட்டு. இயேசுவாமி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி சொல்லுங்க, யாரை நோக்கி? உன் பட்டயத்தை திருப்பி அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பேதுரு அவன் தான் பட்டயத்தை எடுத்தான்னு சொல்லி நீ பட்டயத்தை எடுக்காத. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. விளங்குதா? ரோமர் 12:9, பிரியமானவரே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சங்கீதம் 57:4, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது, தீயை இறைக்கின்ற மனுஷர்களுக்குள்ளே கிடக்கின்றேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்களுடைய நாவு கருக்கான பட்டயமாயிருக்கு. இப்ப கவனமா கேளுங்க. பேதுரு இடறின 4வது காரியம் என்னண்டா, தீமை செய்கிறவர்களுக்கு அவன் பதில் செய்தான். தீமையினால் பதில் செய்கிறான், பழி வாங்கினான், இதனால் அவன் இடறி போனான். இயேசு அவனை கடிந்து கொள்கிறார். பேதுரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்னு உனக்கு தெரியாதா? நாங்கள் சங்கீதம் 57:4 பார்க்கிறோம், மனிதனுடைய வாயிலே இருந்து நாவிலே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அம்புகளும் ஈட்டிகளுமாய் இருக்கிறது. பிறகு அவன் சொல்லுகிறான், அவர்கள் நாவு கருக்குள்ள பட்டயம். சீயோனே, நீ இப்பொழுது T56 திரிவது இல்லை, நீ பெரிதான பட்டயத்தோடு கிறிஸ் கத்தியோடு திரிவதில்லை. உன்னுடைய பட்டயம் எங்க தெரியுமா இருக்கு? இதுதான் மனிதனுடைய வார்த்தைகள் பட்டயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? பேதுருவை போல யாராகிலும் நமக்கு தீமை விளைவித்தால், யாராகிலும் எங்களை நோக பண்ணினால், யாராகிலும் நம்ம எதிர்த்தால், யாராகிலும் ஏதாவது செய்தால் என்ன செய்கிறோம்? இந்த நாவினாலே அவர்களை வெட்டுகிறோம். இந்த நாவினாலே அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறோம். இந்த நாவினாலே அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை சாகடிக்கிறோம். வாய் இருக்குன்னு சொல்லி வங்காளம் போகலாமா? இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வார்த்தைகள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டது. ஆண்டவர் என்ன சொன்னார்? பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, எனக்குரியது. இயேசுவாமி சொன்னார், ஒரு கன்னத்தில் உனக்கு அரைஞ்சா என்ன செய், மறுகன்னத்தை கொடு. இப்படித்தானே வாழணும். அப்படியே நாம வாழ்றோம். இயேசுவாமி சொன்னார், உன்னை 1 மைல் நடக்க சொன்னா, அதாவது அந்த நாட்களில் ரோம சட்டம், நீங்க ரோட்ல நடந்து கொண்டு போறீங்க, ஒரு ராணுவ வீரன் அவனுடைய பொதிகள் உங்களுக்கு தெரியும், அவனுடைய பொதி, அந்த பொதிகளோடு வர்ற நேரம் உங்களுக்கு நடந்து போற வேண்டாம் பார்த்து சொல்லுவான், இதை கொண்டு வா. சட்டம் என்னண்டா, அப்படி ஒரு ராணுவ வீரன் அவனுடைய பொதியை உங்களுக்கு தந்தால் 1 மைல் மாத்திரம் தான் நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த 1 மைலுக்கு பிறகு இந்த ராணுவ வீரன் உங்களை தொடர்ந்து 2வது மைலுக்கு நடக்க வைத்தால் சட்டபூர்வமாய் நீங்கள் அந்த பொதியை தூக்கி எறிந்து விடலாம். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னா? சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உனக்கு சொல்றேன், 1 மைல நடந்து வர சொல்றான், நீ 2 மைல் நடந்து போ. போலீஸ்ட போவன், இயக்கத்திட்ட போவன்,
அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். இதெல்லாம் நாங்க சேரோம். இப்ப பெட்டிஷன் அடிக்கிறது, முதல் பெட்டிஷன் போஸ்ட்ல வாரது, இப்ப இமெயில்ல தான் வாரது. காலங்கள் மாறுது. ஓகே, கர்த்தர் சொன்னார், நீ என்ன செய்ற? அவ ஒன்று கதைச்சா நீ ரெண்டு கதைச்சி அவைய அதை மடக்க பார்க்கிறது. நோ, வாய பொத்து, அவ்வளவுதான். வாய மூடு, நீ பழிக்கு பழி வாங்காத, அதை நான் பார்ப்பேன். உன்னை தொடுகிறவன் உன் கண்மணி. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர்ல, அவரை கண்மணிக்குள்ள இருக்கிறீங்க. விடுவாரா? 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 ஆனா நீங்க அவரை கண்ணின் மணியில இருந்து வெளியில பாஞ்சு வந்து இந்த பட்டயத்தை கலட்டி சிங் சிங் சிங்கண்டா அவர் அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய மாட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ பொறுமையா இருந்தா, சொல்லுங்க, பொறுமையா இருந்தா, நீ அமைதியா இருந்தால், நீ பழிக்கு பழி வாங்காமல் இருந்தால், அவருடைய ஒரு நேரம் இருக்கு. நாங்க நினைக்கிறோம் ஆண்டவர் உடனே வெண்டு கொடுக்கணும். இல்ல இல்ல இல்ல, அவர் விடுவார். அவங்க செய்யற அட்டகாசம் எல்லாம் பண்ணி கடைசியா அவங்க கலைச்சு போயிடுவாங்க. அவங்கள அட்டகாசம் எல்லாம் பண்ணி கலைச்சிருவாங்க. பாருங்க, நீங்க உங்களோட பாட்டுல போவீங்க. இது ஒரு 5 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம். தங்கட அட்டகாசம் அப்போ அவளை திரும்ப கதைச்சி இப்ப கதைக்க ஒன்று இல்லை. இப்ப மூளையில குந்திட்டு இருக்கிறாங்க. விட்டுருவார். நாங்களும் பார்ப்போம். ஆண்டவரே, ஆசாப் சொன்னான் 73ஆம் சங்கீதத்தில், நான் சின்ன தவறு விட்ட உடனே தொக்காண்டு உடனே தாரினீர் எனக்கு. ஆனால் இங்கே இவங்களை பாருங்க, தங்களோட இஷ்டம் போல பேசுறாங்க, தங்களோட இஷ்டம் போல செய்களை செய்கிறாங்க. ஆனால் நீங்க சும்மா இருக்கிறீங்களே. ஆண்டவர் சொன்னார், ஓஹோஹோ, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் பார்ப்பேன். நாங்கள் எல்லாம் பிரச்சனை எல்லாம் மறந்து நாங்கள் எங்கட பாட்டில் போகிறோம். சரியா? சில 6 மாசங்கள் முடிஞ்சு, இப்போ சில ஆக்களுக்கு 1 வருஷம் முடிஞ்சு, சில ஆக்களுக்கு இப்போ தான் 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் அவர் வருவார். இப்போ தான் அவர் வருவார். ஹலோ, காதில் பிடிச்சி அப்போ காது குத்துது. போலீஸ் அங்கே ஓடுறது, போலீஸ்காரன்ட்ட இல்லை, டாக்டர்கிட்ட. அம்மா, உங்களோட காதில் ஒன்றுமே இல்லையே, அப்போ வயிறு. நீ ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுற ஒவ்வொன்றுக்கும் நீ கணக்கு கொடுப்பா. நீ தேவன் தன்னுடைய ஜீவனை சிந்தி கிரமாய் கொடுத்து ரட்சித்த மீட்ட இந்த சபைக்கு எதிராக நீ பேசினியோ, வருது காலம். நாங்க சும்மா தான் இருப்போம். நாங்க இதை படிச்சிருக்கிறோம். சரியான நேரம் வரும், அப்ப பிடிப்பார். தப்ப மாட்டாய், தப்ப மாட்டாய். இப்ப சொல்லுங்க, நான் உட்பட நாங்க எல்லாரும் இதுல இடறி இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் பேர் இல்லை, இடறி இருக்கிறார்கள். கையை உயர்த்தி காட்டுங்க. அவங்கள எல்லாருக்கும் நாக்கு இருக்கு, மிச்சாக்களுக்கு நாக்கு இல்லை. நாம் இந்த நாவினாலே பழிக்கு பழி வாங்குறோம். கணவன் மனைவியை குறித்து, மனைவி கணவனை குறித்து, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து, சகோதரன் சகோதரியை குறித்து, சகோதரி சகோதரனை குறித்து, மாமாவை பற்றி, மாமியை பற்றி, மருமகளை பற்றி, மருமகனை பற்றி. கர்த்தர் பார்க்கிறார். நீ வெளியில போய் சொன்ன காரியங்கள் வீட்டில் தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் கேட்டுட்டார். கவனம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் மன்னிப்பார். மனம் திரும்புதல் என்றால் என்ன தெரியுமா? இனிமேல் ஒரு போதும் நான் அப்படி பேசுவதில்லை. ஆனா திரும்ப நீ பேசினியோ எல்லாம் சேர்ந்து வரும்.
ஒருவேளை மனம் திரும்பி நீ நீதியான காரியங்களை செய்திருக்கலாம், நீ கர்த்தருக்கு பணி செய்திருக்கலாம், நீ நன்மை செய்திருக்கலாம். அதனால அவர் உன்னை விடுவாரோ? நோ நோ. நீ கொஞ்ச காலம் நீதிமானா இருந்தார் என்று சொல்லி போட்டு அவர் உன்னை செய்கிற தீங்குக்கு சும்மா அவர் மறந்து அவருக்கு தெரியாதவர் போல இருக்க மாட்டார். அவர் எல்லாத்துக்கும் ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். சபையே, பேதுரு இடறி விழுந்த 4வது காரியம், அவன் பழிக்கு பழி வாங்கினான். தன் பட்டயத்தை எடுத்து பழிக்கு பழி வாங்கினான். இன்று தேவ பிள்ளைகள் நாங்கள், எங்களுடைய நாவு வேதம் சொல்லுகிறது ஒரு பட்டயம் என்று. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, இனி என்ன ஒருவனையாகிலும் குறித்து தீமையா நான் இனிமேல் பேசுவதில்லை? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? பார்த்தீங்களா, அவ்வளோ நேரம் எடுக்குது அந்த கை வர்றதுக்கு. இவன் செஞ்ச காரியங்களுக்கு பிரதர் என்ன கொஞ்சம், எனக்கு 2 நாள் தாங்களே, என்னை கொஞ்சம் முடிச்சிட்டு வாரேன். எத்தனை பேர்? எத்தனை பேர்? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். வருகிற வாரம் இதிலிருந்து நான் தொடருவேன். இவைகள் எங்களுக்கு உதவி செய்யும். பேதுரு இடறி விழுந்தான் என்று ஆண்டவர் அவனை விடவில்லை. நாம் யாவரும் விழுந்திருக்கிறோம். ஆனால் பேதுரு, இயேசு வந்து அவனை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா.